இறக்கி வைப்பது எப்படி? மனபாரத்தை குறைப்பது எப்படி? இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 38 நம்ம பார்க்கணும். மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் மனசுகிட்ட நிறைய விஷயங்களை நம்ம ஒரு உள் உணர்வோட ஒரு டிஸ்கஷனாக ஒரு விதமான பரிமாற்றமாக நம்மளே பரிமாறிக்கொண்டு வாழும்போது தான் மன அழுத்தம் குறையும், மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ மனபாரம்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாததால்தான் மனபாரம் உருவாகுது. அப்போ எந்த சூழ்நிலையையும் எந்த நிலையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும். பல பேர் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்காது. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் நல்லது தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளும் வேறு விஷயங்களும் நடக்கும்போது அதையும் ஏற்றுக்கொள்ளணும். லைஃப் இஸ் அபவுட் அக்செப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த சூழ்நிலையும் மனசு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நம்மளால் வாழ முடியும். அதுதான் நம்மளுடைய நீண்ட பயணத்துக்கு மன உறுதிக்கு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். நம்ம எதையுமே எல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது, வெற்றிகள் கிடைக்குது, சந்தோஷங்கள் இருக்குது, மன மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ட்டு அதில் மட்டும் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு நமக்கு நெகட்டிவாக வரக்கூடிய விஷயங்கள் அல்லது ஒரு பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களை மனசு ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் மனபாரத்துக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த மனபாரத்தை நம்ம எதை வைத்து நம்ம குறைச்சிக்கணும்னா, இந்த உலகம் எல்லாத்துக்குமானது. இந்த உலகத்தை நம்ம எந்த விஷயமானாலும் அது பாசிட்டிவ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி செய்யணும். ஏன்னா நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய மனசு பக்குவம் அடையும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு விஷயத்தை ஒரு நடந்த நிகழ்வை நினச்சி உட்கார்ந்துட்டே இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் என்ன பிரச்சனைனா உங்கள் வாழ்க்கையே ஒரு இருட்டறையில் விட்ட மாதிரி ஆகிடும். அப்போ உன்னத்தை நினச்சி உடலும் கெடும் மனசும் கெடும். அதனால் உடலையும் மனசையும் சரியாக வச்சுக்கணுன்னா உலக உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கும் போது யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஒவ்வொரு வாழ்க்கையும் எனக்கு ஒரு போனஸ். ஸோ இந்த போனஸ் வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கானது தான் மனித வாழ்க்கையும். ஸோ அந்த மனித வாழ்க்கையை நான் ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டு போனேன். நடந்து விட்டது. இன்றைக்கி எனக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த வாழ்க்கையை இன்னத்தை நிகழ்காலத்தை நினைத்து வாழும்போது தான் அந்த மனபாரம் குறையும். ஸோ மனபாரம் இல்லாமல் வாழணும்னா நிகழ்காலத்தில் வாழணும். இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி இருக்கிறது போனஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போனஸ் வாழ்க்கையை நான் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் வாழணும். அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். நெகட்டிவ் சுத்தமாக ஆகாது. எனக்கு ஹாப்பினஸ்ஸு சந்தோஷம் எல்லாம் கலவை தான் வாழ்க்கை. ஸோ அந்த கலந்த கலவையை நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை என்கேஜ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை அழகாக கொண்டு போனால் அதுதான் வாழ்க்கை. அப்புறம் மன்னித்து பழகுங்க. எந்த விஷயத்துலையும் யாரையும் மன்னிச்சிட்டிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே பாரம் இருக்காது. உலகமே நிரந்தரம் இல்லை, வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். ஸோ இந்த ஷார்ட்டான லைஃப்பில் எதுக்கு ஒரு மன்னிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுமுனா அதனால் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும், உங்களுடைய உடல்நிலையும் சேர்ந்து பாதிக்கப்படும். அப்போ மனநிலையும் உடல்நிலையும் சேர்ந்து பாதிக்கப்படுறதுனால உங்கள் வாழ்க்கை
ஒரு குறிக்கோளாக, உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். ஸோ அதனால் வந்து எந்த விஷயமானாலும் அன்னன்னைக்கே மன்னித்து பழக்கிடுங்க, மன்னித்து மறந்துடுங்க. ஸோ மன்னித்து பழகினா தான் வந்து நம்ம மனசு வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த விஷயமானாலும் அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை அவர்கள் செய்தார்கள், அதனால் வந்து நான் மன்னித்து விட்டேன் அப்படிங்கிற மன்னித்து பழகக்கூடிய பழக்கம் தான் வந்து உங்கள் மனபாரத்தை குறைக்கும். மன்னிக்கலின்னு வைங்க, என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னது, ஒருத்தர் செஞ்சது அதே மனசுக்குள்ளே அப்படியே வந்து தீராத ரணமாக இருந்துகிட்டே என்ன பண்ணும்? பிளட் சுகரை ஏற்றும், பிபியை ஏற்றும், மற்ற வியாதிகளை ஏற்றும். உங்களுடைய சந்தோஷம் போயிடும், உங்களை தூக்கம் போயிடும், உங்களுடைய அந்த ஹாப்பினஸ் என்வாமெண்ட்டு போயிடும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு இருக்கணும்னா யார் என்ன பண்ணாலும் அப்போவே மன்னிச்சு பழகுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வந்து என்றைக்கும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து மன்னித்து பழகி, அப்புறம் யாரோடவும் நீங்கள் உங்களை ஒப்பிடாதீங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்தன்மை உடையது. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனிலிருந்து தனித்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்படி அந்த தனித்தன்மை வாய்ந்த அந்த மனிதன் மாதிரி நீங்களும் தனித்தன்மை வாய்ந்தவர். உங்கள்கிட்ட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நினச்சி சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஒவ்வொரு ஏஜ்லேயும் என்னென்னலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக செய்தீங்களோ, எதெல்லாம் உங்கள் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸோ, என்னென்ன நீங்கள் உங்களுக்கு 20 வயசு ஆயிருந்தால் என்னென்னலாம் பண்ணீங்களோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசுன்னா எதெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ, எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கோம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி வாங்கினோம், அது சந்தோஷப்படலாம். யாராவதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் சந்தோஷப்படலாம். ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஆசைகளை அப்பப்போ அசை போடும்போது அந்த மனபாரம் குறையும். யாரோடையும் உங்களை ஒப்பிடாதீங்க. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவன் நான் சொன்னேன். அதனால் உங்களுக்குன்னு என்வாமெண்ட் வேறு, உங்களுடைய வளர்ப்பு வேறு, உங்களுடைய பேரண்ட்ஸ் வேறு, உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. அதனால் வந்து நீங்கள் யாரோடவும் உங்களை ஒப்பிட்டு கொள்ளாதீர்கள். அப்புறம் என்றைக்கும் உங்களை நீங்களே நேசியுங்கள். உங்களை நீங்களே அப்படியே நல்லா க்ரூமிங் பண்ணிக்கிங்க. அது 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசு 80 வயசு 90 எந்த வயதானாலும் நல்லா க்ரூம் பண்ணிவிட்டு உங்களை நேசிங்க. நான் அசிங்கமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனதும் அழகு, உடம்பும் அழகு. அதனால் வந்து நான் அழகில்லை நீங்களே உங்களை நினைக்காதீங்க. நான் அழகழகாக எந்த ட்ரெஸ் உங்களுக்கு போடணுமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள். நல்லா க்ரூம் பண்ணிக்கிங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்கிக்காமல் உங்களுடைய அழகான வாழ்க்கையை வாழுங்க. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய லாங் டேர்ம் டூர்ஸாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது மனசு இளமையாக இருக்கும், மனபாரம் குறையும். ஸோ இந்த மனபாரம் குறைவதற்கு நிறைய வந்து உங்களை நேசிக்கணும். உங்களை அணுவாக உங்களை விட யாருங்க உங்களை நேசிப்பா? உங்களை நீங்கள் தான் நேசிக்கணும். அப்போ தான் உங்கள் மனபாரம் குறையும். எதையும் உள்ளுக்குள் வைத்து கொள்ளாதீர்கள். எப்போவுமே எல்லாத்தையுமே ஓப்பனாக வெளியே பேசுங்க. வெளியே பேசும்போது தான் ஷேர் பண்ணிக்கிங்க. நண்பர்களுடன், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சா மனபாரம் அதிகம்தான் அடையும். ஸோ ஓப்பன் அப் யுவர் மைண்ட். நிறைய பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. எந்த விஷயத்தையும் மன்னிப்பு கேட்குறத கேட்டுருங்க,
தப்பு பண்ணால் தப்புன்னு ஓப்பனாக சொல்லுங்கள். சரின்னா சரின்னு சொல்லுங்கள், தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள். எஸ்ன்னா எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக எஸ் சொல்லுங்கள், நோ சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக நோ சொல்லுங்கள். இந்த எஸ்ஸும் நோவும் கரெக்டாக சொல்லிட்டா லைஃப்பில் பாதி பிரச்சனை கிடையாது. எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லாமல் நோ சொல்லிட்டு, நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிட்டா மனபாரம் அதிகம்தான் ஆகும். ஸோ தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஓப்பனாக இருக்கணும். எப்போவுமே ஓப்பனாக இருந்துட்டா எதையும் மூடி மூடி மறைக்காமல் எல்லாத்துக்கிட்டையும் இது முடியும் இது முடியாதுன்னு ஓப்பனாக பேசிட்டா மனபாரமே இல்லைங்க. எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஷேர் பண்ணிட்டா மனபாரமே இல்லைங்க. நம்ம மூடி மூடி வைக்க தான் ஒரு மனப்புழுக்கம், ஒரு விதமான மன அமைதி இன்மை இதெல்லாம் உருவாகுது. ஸோ எதையும் நீங்கள் மூடி வைக்க வைக்க தான் வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அது பயம் வரும், ஆங்ஸைட்டி வரும், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி. ஏன் மூடி வைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை ஏன் மூடி வைக்கிறீங்க? அது 4 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அது என்னன்னா நம்பிக்கைக்குரியவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம எதிரிகிட்ட போய் ஷேர் பண்ணால் அவன் அதை சொல்லி சொல்லியே நம்மளை உருக்குலைச்சிருவாங்க. நம்ம நண்பர்கள், க்ளோஸ் நண்பர்கள் நமக்குன்னு ஒரு 4-5 பேர் வச்சுக்கணும். உறவினர்கள், ஒய்ஃபு, ரிலேட்டிவ்ஸு, சில அக்கா, தங்கை, தம்பி. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நமக்காக செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட ஓப்பனாக இருங்க, தெளிவாக ஓப்பனாக பேசிடுங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும், உங்களுடைய மனபாரமும் குறையும். எதையும் மனசுக்குள்ளே வச்சு யார்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட எதிரியாக இருந்தால் உங்களுக்கு மனத்துக்குள்ளே ஒரு பாரமாகவே இருக்குதுன்னா, உங்கள் சோ உறவினர், சோ நண்பர், அவர்கிட்ட நேரடியாக போய் பேசலாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சாட்சிக்காரங்கிட்ட போய் போகிறத விட சண்டைக்காரங்கிட்டையே போகிறதே மேல்பாங்க. யாருக்கிட்ட என்ன பிரச்சனையாச்சோ அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி பேசிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதுதான் மனதுக்கு தேவை. அந்த மனது வந்து படக்கூடிய ஏக்கங்கள்லேருந்து நீங்கள் அப்போ தான் வெளிவர முடியும். ஸோ மன ஏக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சிருக்கும் போது தான் அந்த மன வேதனை அதிகமாகிறது. ஸோ அந்த மன வேதனையை குறைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் கையில் தான் இருக்குது. இதைத்தான் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்கிறோம். நம்ம நல்லா ஓப்பன் ஆகணும், ஃப்ரீயாகணும். யாருக்கூடிய எல்லாம் நமக்கு ஒரு மனபாரம் இருந்தால் அவங்களுக்கே போன பண்ணி பேசுங்க. நான் அன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படி நேரடியாக மன்னிப்பு கேளுங்க. அப்படி உங்களுக்கு தேவை உங்கள் மனமகிழ்ச்சி, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சந்தோஷம். உள்ளுக்குள்ளே வந்து மன அழுத்தங்களாக, மன ஒரு விதமான பாரமாக இருக்கும்போது அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகாதீங்க. யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. என்ன பிரச்சனை, அது வியாதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பக்கம் போக முடியலைங்கிறதாகட்டும், அல்லது உங்களுக்கு சிக்கலான விஷயங்கள் ஆகட்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கான். 100% பர்ஃபெக்டாக யாரும் இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. சில பேர் ஒப்பனைகளில் மறைஞ்சிருக்காங்க, சில பேர் வந்து ஒப்பனை இல்லாமல் இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அந்த ஒப்பனைகளில் மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்லா அவங்க இருக்காங்கன்னு நினச்சி ஒப்பிட்டு நம்ம ஹாப்பி இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா மனிதனும் இந்த பூமியில் பிறந்தது, வாழ்வது ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறது தான். அந்த விஷயத்தை புரிஞ்சிட்டாலே வாழ்க்கை முழுமையடையும், பாரம் குறையும். ஸோ எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து என்னைக்கும் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை வச்சு புழுமிட்டே இருக்கக்கூடாது. 4 பேர்த்துக்கிட்ட நல்ல நமக்குன்னு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு,
அது ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக, யாராக இருக்கலாம். ஆனால் சொல்லி தான்ப்பா என்னோட பிரச்சனை, இது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் திண்ணைகள் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த திண்ணைகள் வந்து மகிழ் மன்றங்களாக இருந்தது. அந்த திண்ணைகளில் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னப்பா ஏன் சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு வீட்டுக்காரர் கேட்பார். இல்லைப்பா இந்த பிரச்சனைனால தான் உட்காந்துருக்கேன்னா அவர் பேசி ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். அது அப்படியே மனசை லேசாக்கும். ஸோ மனசு பாரம் அடையாமல் காப்பாற்றுவது இந்த ஃப்ரீயாக ஓப்பனாக பேசுகிறதும் ஹாப்பியாக இருக்கிறதும். எல்லா இடங்கள்லையும் நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லவங்க ஆக முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் நல்லவங்க ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி எல்லாத்துக்கும் நல்லவங்க ஆக ட்ரை பண்ணிங்கன்னா அதுவே மனபாரத்துக்கு காரணமாக அமைந்துவிடும். ஸோ உலகத்தில் யாருக்குமே நீங்கள் எந்த சூழ்நிலையும் நல்லவங்களாக முடியாது. தேவைகள் தான் இங்கே நல்லவங்களா இல்லையான்னு காட்டுது. ஒருத்தருக்கு தேவைங்கும் போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை நல்லவர்னு சொல்லுவாங்க, கொடுக்கலைன்னா கெட்டவர்னு சொல்லுவாங்க. இங்கே தேவைகள் தான் மனிதனை நல்லவனா கெட்டவனான்னு காமிக்குது. அதனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் முடிந்தால் எஸ் சொல்லுங்கள், முடியலைன்னா ஓப்பனாக நோ சொல்லுங்கள். அப்படி நோ சொல்லும்போது அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு மனசங்கடம் ஏற்படும். ஆனால் காலத்துக்கும் உங்களுக்கு மனபாரம் இல்லாமல் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் ஹாப்பினஸ், சந்தோஷம், மன அமைதி இதெல்லாம் தான் முக்கியம். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை அப்பப்போ நிறைவேற்றிக்கிங்க. யாராவது ஒரு ரிலேட்டிவ், அக்கா, தங்கை, அண்ணன் உங்களோட மன சங்கடங்களாக இருந்தால் அந்த மன சங்கடங்களை அவர்கிட்டயே பேசி தீர்த்துக்குங்க. லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. அப்போ ஒரு நாள் அவர் இல்லாத போதோ நீங்கள் இல்லாத போதோ நினைக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் நான் அவர்கிட்ட பேசியிருந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகியிருந்திருக்குமே அப்படின்னு உங்களுடைய மனது உறுத்தக்கூடாது. மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்களே வந்து தோத்ததாக இருக்கட்டுமே, வாழ்க்கையில் வந்து தோற்று போயிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில் மனசை வந்து நல்லா காப்பாற்றி மனசுக்காக எந்த விஷயம் செஞ்சாலும் நல்லது தான், எதுவுமே தப்பில்லை. நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், 4 பேர்த்துக்கு உதவுனா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் மனசு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட உங்களை மனசை விட்டு பேசி உங்கள் மனசுக்காக எப்பாவது சின்ன வயசில் நடந்த தப்புக்களை எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் ஏற்பட்டால் அதுவே உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சதுன்னா அதுதான் உங்களுடைய வெற்றி. தோத்துட்டோன்னு நினைக்கிறது இல்லை. வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஜெயிப்பு தோல்வி எல்லாம் மனிதன் உருவாக்கி கொண்ட ஒரு செயற்கை நியதி. அவன் ஜெயிச்சிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான், அவன் வளர்ந்துட்டான், இவன் வளர்ந்துட்டான், எல்லாமே கடைசியில் அட்லாஸ்ட் என்ன, அட்லாஸ்ட் வந்து மனிதன் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த பூமியில் இருந்துட்டு போனானா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செயல். அதை விட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஈகோவோட, ஒரு விதமான ஈகோ, அந்த ஈகோ தான் வந்து மனிதனுடைய பாரத்தை, மன பாரத்தை அதிகப்படுத்துது. ஸோ அந்த ஈகோவை கலைஞ்சு மன்னிப்பு கேட்குற இடத்துல மன்னிப்பு கேட்கணும், எதையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக ஓப்பன் அப் பண்ணணும். எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லணும், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும். லைஃபு போகிற போக்கில் அழகாக போகணும். மாற்றத்துக்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும். மாற்றம் இல்லாமல் உலகமே வாழ முடியாது. நேற்று அப்படி இருந்தோம், இன்னைக்கு அப்படி இருந்தோம், நான் அப்படி நினைக்காம
நாம் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடை, உடை, பாவனை அதில் என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் வருமோ அதையே உருவாக்கிக்கிங்க. எல்லா ஜெனரேஷன் கூடயும் எல்லா விஷயங்களும் பேசுங்க. உங்களை ஆடுமேன் அவுட்டுன்னு யாருமே சொல்லக்கூடாது. நிறைய கற்றுக்குங்க. இன்றைக்கி இன்ஸ்டா ஃபேமஸா, யூடியூப் ஃபேமஸா, அல்லது நெட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேமஸா, அதையெல்லாம் கற்றுக்குங்க. கத்தி அளவலாயிங்க, பேசுங்க. அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாது, மனம் விட்டு எல்லாத்துக்கூடையும் பேச தோணும். ஸோ வாழ்க்கைங்கிறது லேர்னிங்கில் தான் இருக்குது. நல்ல க்ரூமிங், லேர்னிங், எல்லா ஜென்ரேஷன் கூட ஒத்து போகிறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறது, இதுதான் வாழ்க்கையின் முழு முயற்சிக்குரிய விஷயம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் மன பாரம் உருவாகுது. ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் உங்களை சின்ன சின்னதாக மாற்றிக்கிங்க. ஒவ்வொரு சூழ்நிலை கிடைக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களை நீங்களே ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்தால் நேரடியாக சொல்லிடுங்க. அந்த பர்சன்கிட்டயே சொல்லிடுங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லது நீ பண்ணதுனால தான் எனக்கு கோபம்னு சொல்லுங்க. ஸோ அந்த பிரச்சனையை அதோடு சால்வ் பண்ணுங்கள். எதையும் இழுத்துட்டு போகாதீங்க. நீங்கள் இழுத்துட்டு போக தான் உங்கள் பாரம் அதிகரிக்கும். உடல் பிரச்சனையாக இருந்தாலும் மனப்பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. அதை அழகாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈகோவை விட்டுட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டு, எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லுங்கள், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கு. நீங்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வயசை பற்றி நினைக்காதீங்க. வயசுங்கிறது உடலுக்குத்தான் வயசு, மனசுக்கு வயசே இல்லை. 80-90 வயசு தாத்தாக்கள் கூட 20-15 வயசில் மாறி இளமையாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் மனசுக்குள்ளே நினச்சா. வயசை பற்றி நினைக்காதீங்க. ஏன்னா வயசுங்கிறது மனிதனே உருவாக்கி கொண்ட உடலுக்கான வயசு தான். ஆனால் மனசுங்கிறது 100 வயசு தாத்தாவுக்கும் சின்ன 5 வயசு குழந்தையுடைய மனசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனசை இளமையாக எப்போ வச்சுக்கோங்க. எப்பவுமே நெகட்டிவ் அதிகமாக பேசக்கூடிய நெகட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஓல்டு ஏஜ் ஆட்கள்கிட்ட கவனமாக எச்சரிக்கையாக பேசுங்க. அவங்ககிட்ட அதிகமாக அந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அதிகமாக உலாவும் போது உங்களுடைய மைண்ட்லேயும் நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக சேர்ந்துடும். ஸோ பாசிட்டிவிட்டியும் ஹாப்பினஸும் அதிகமாக இருக்கிற ஆட்கள்கிட்ட உங்களுடைய கம்யூனிகேஷனை வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை 100 வயசு வரைக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. கடைசி வரைக்கும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருங்க. அப்போ தான் மனபாரம் குறைக்கும். ஸோ மனபாரங்கிறது நமக்கு நாமே ஒரு தனிமையில் இருக்கும்போது உருவாக்கி கொள்ள வேண்டிய விஷயம். நேற்றை பற்றி நினைக்க வேண்டியதில்லை, நாளை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. ஒரு ஆறு எப்படி போகுதோ அது மாதிரி போயிட்டே இருங்க லைஃப்பில். அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்கள் மனசு சந்தோஷம் அடையும். அதுதான் உங்களை 100 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். இல்லைன்னு வைங்க, வாழ்க்கை ஒரு நரகமாயிரும். ஒரே இடத்துல உட்காந்து ஓவர் திங்க் பண்ண வாழ்க்கை நரகமாயிரும். இந்த ஓவர் திங்கிங்கே மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஓவர் திங்கிங் இருந்ததுன்னா உங்கள் ஓவர் திங்கிங்கே உங்களை என்ன பண்ணுன்னா கரையான் அரிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும். அதனால் ஐடியிலே இருக்காதீங்க. வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை என்கேஜ் பண்ணி செய்து கொண்டே இருங்கள். எல்லா சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்றத்தை வரவேறுங்கள். இன்னைக்கு டேட்டில் எந்த வயசானாலும் இன்னைக்கு என்ன இருக்கோ அப்டேட் ஆகுங்க. யங்ஸ்டர்ஸ் கூட உங்களை காம்பீட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் காம்பீட் பண்ணி ஜெயிங்க. ஃப்ரெஷ்ஷாக ஓப்பனாக பேசுங்க, ஃப்ரீயாக பேசுங்க.
எந்த விஷயத்தையும் மூடி மூடி மறைச்சிங்கன்னா, மூடி மூடி வச்சிங்கன்னா அதுதான் மனப்புழக்கத்துக்கு காரணமாக அமையுது. மூடாமல் அப்படியே வந்து ஓப்பனாக ஃப்ரீயாக நம்ம க்ளோஸ் சர்க்கிள்னாச்சு பேச பேச நிறைய அட்வைசஸ், நிறைய ஆச்சரியமூட்டும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 38. நம்மளுடைய மனபாரத்தை குறைப்பது எப்படி? இது எல்லாம் செய்தாலே மனபாரம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அந்த மனபாரம் இல்லாமல் வாழ்வது தான் பிபி இல்லாமல் வாழலாம், பிளட் சுகர் இல்லாமல் வாழலாம். வேறு எந்த வியாதியும் வராமல் இருக்கணும்னா மனபாரமும் இருக்கக்கூடாது, மன அழுத்தமும் இருக்கக்கூடாது, மனோவியாதிகளும் இருக்கக்கூடாது. அப்போன்னா நம்ம என்கேஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஓப்பன் அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக மனபாரம் இல்லாமல் வாழலாம். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 38 அதிகமாக மனபாரம் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம இன்னொரு நேரலையில் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 39 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இதையை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது 59 ரூபா கட்டிட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து லைவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒன்லி தான் இருக்குது. அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸையும் பார்க்கலாம். அது மாதிரி இந்த 59 ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா சேனலில் வந்து மெம்பர்ஷிப்க்குரிய வீடியோஸையும் பார்த்துக்கலாம், லைவில் கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பெறலாம். மற்ற நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு சேனலை வந்து டெடிக்கேட்டாக பார்க்குறதுக்கும் நிறைய மனதை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எத்தனையோ நம்ம புக்ஸ் படிக்கிறோம், அதே மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள், அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு 2 சீரீஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அது 2மே பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதில் மெம்பர்ஷிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 59 கொடுத்து பே பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃப்ரீயாகவும் வீடியோஸ் இருக்குது. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் நம்ம பிளேலிஸ்ட்டும் இருக்குது, வீடியோ செக்ஷன்லையும் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். வேறொரு நேரலையில் சந்திப்போம்.